ஹலோ விவோஸ், வெல்கம் பேக். தான் பாய் ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டு போன பொண்ணு இதான் காதல்ல விழுறதா? இந்த பொண்ணு ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி வித்தியாசமா நின்றுட்டு இருந்திருக்கு. திடீர்னு கொல்லப்பக்கம் ஒதுங்குற மாதிரி காருக்கு பின்னாடி ஒதுங்கிடுச்சு. அப்போ ஸ்கூட்டியை சும்மா சூப்பராக தான் ஓட்டிட்டு வந்தாங்க. ஆனால் இண்டிகேட்டரை லெஃப்டில் போட்டுட்டு என்ன வண்டி ஸ்ட்ரைட்டாக போகுது? சரி, எதிரில் ஆட்டோ வந்ததும் பிரேக் காய்ச்சி பிடிச்சிருக்கலாம், அதுவும் இல்லை. எல்லா ஹோட்டல்லையும் சாப்பாடை பிளேட்டில் பரிமாறி தான் பார்த்துருப்போம். இந்த ஹோட்டலில் என்னங்கடா சாப்பாடை டேபிள்ல சர்வ் பண்றீங்க? சட்னி எங்க மேன் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல வைக்கணும். ஃபுல் வித்தியாசமா இருக்கணும்னு அநியாயம் பண்றீங்களடா. ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச? ஓ, ஐ அம் சாரி. ஏய் ஏங்க, எங்க ஊர் பூமாப்பட்டிக்கு வாங்குங்க. எங்க ஊர் தண்ணிய பாருங்க. எங்க ஊர் தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. தனியாலா ஒரு ஊரே டூரிஸ்ட் பிளேஸா மாத்திட்டாரு. ஏங்க, இந்த பொண்ணு நான் ரோட்ல நின்று ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நூல் இலையில தப்பிச்சிடுச்சு. ரோட்ல வந்து போற முடியா கண்ணு தெரியல. பெல் அடிச்சு பிரேக் பிடிச்சு போறா, குழஞ்சா போயிடுவா. ஏடா பழைய சைக்கிளுக்கு போறவனே. எட்டு போட்டு லைசன்ஸ் வாங்க வந்த ஆன்ட்டி எப்படி எட்டு போட்டிருந்தாங்கன்னு மட்டும் பாருங்க. எட்டு போட தெரியுமா? என்ன இப்பதான் எட்டு வச்சே நடக்கிறாங்க? எங்க கொண்டு எட்டு போடுறது? இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான். இப்படி ஓட்டிட்டு ஆர்டிஓ ஆபீஸ் வர வந்திருக்காங்களே. கம்பியை பார்த்ததும் ஆர்வ கோளாறுல தாண்டிட்டாங்க. ஜம்ப் பண்ணு, நாங்க பிடிக்கிறோம் இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரே பிடியா பிடிச்சிடுச்சு. அந்த பொண்ணோட ரியாக்ஷனே என்ன நடந்ததுன்னு சொல்லிடும். முடிஞ்சா இதை சிரிக்காம பாருங்க பாப்போம். ஒரு அகாடமியில இந்த லேடி தரைய மாஃப் போட்டு தொடச்சிட்டு இருக்கும்போது ஆறாத வந்த இவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. என்னங்கடா அத்தனை பேரும் பொத்து பொத்துன்னு விழுறீங்க? கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயகர். சிரிச்சவங்க எல்லாரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். இந்த அக்கா குதிரைக்கு எப்படி தாண்டணும்னு சொல்லி தராங்களாம். இங்க ஆளுக்கு 3 கட்டையை கொடுத்து அதை வச்சு தாண்டி போகிற போட்டி வச்சிருந்தாங்க. அதுல இந்த பொண்ணு அட அதை எப்படி மாத்துதுன்னு பாக்குறதுக்குள்ள பாதி தூரத்தை தாண்டிடுச்சு. இதை பார்க்க ஈஸியா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணதாலும் சாத்தியம். அதுக்கு ஒரு லைக் கொடுப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த வீடியோ இது. வண்டிக்கு புது டியூப் மாத்தி இருந்தாரு. ஆனா வண்டி டயரிங் காலத்துல சைடையும் ஓபன் பண்ணல. ஆனா எப்படி இது சாத்தியம்? உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஊஞ்சல்ல படுத்துக்கிட்டே ஆடலாமே. ஆமால, தோசையை திருப்பி போட்ட மாதிரி விழுந்துட்டாங்க. இந்த அக்கா இதுல ஏறி படுக்கிறேன்னு படுக்க போய் அது அப்படியே கவுந்துடுச்சு. இதான் தரமான சம்பவம். நின்னுட்டு இருந்த வண்டி மேல இந்த 2 பொண்ணுங்களும் விட்டு சொருவிடுச்சு. ஆனா யாருமே கோவப்படல. அதோட நிக்கல. கார் ஓனர் வெளியே வந்ததும் அவரை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்னு அவர் மேலேயும் விட்டு ஏத்திடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் பொண்ணுங்களுக்கு ஏன் கட்டணமில்லா பேருந்து விட்டாங்கன்னு புரிஞ்சுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியே கிளம்பும் போது
சைக்கிள்ல வந்து உள்ள விழுந்தது இவரு. ஆனா தப்பான டைமிங்ல வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு. தண்ணி கேன் போட வந்தேன். பீச்ல குதிரை ரைடு போறதுக்காக இந்த பொண்ணு குதிரை மேல ஏற ட்ரை பண்ணும்போது சரி செருப்பை கலத்திடுவோம். அப்படிதான் ஏறுங்க ஏறுங்க. டேய் 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 சும்மா ஒரு உதவிக்கு ஆளை விடுறா சாமி. வித்தியாசமா காலால எத்தி விளாண்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு பாலை எத்துறன்னு அவ்வளோதான் முடிச்சு விட்டுடுச்சு. கிளாஸ் ரூம்ல இந்த பொண்ணு சேர்ல உட்கார வரும்போது இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஆனா அந்த சேரை இழுத்து விட்டது யாரு? அந்த பொண்ணு தானே. இவரு காரை அன்லாக் பண்றாரு. ஆனா டோர் திறக்க மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா ஸ்கூல் காலேஜ்லலாம் இந்த டிஸ்கஸ் த்ரோ கேம் விளையாண்டு பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் இந்த பொண்ணு தயாராகிட்டு இருக்கு. குறி வைக்கிறத பார்த்தா எங்கேயோ போயிடும் போல. இவரே அம்மா குறி வச்ச பாவ மனுஷன் செவனே நின்றுட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் பிளாஸ்டிக் ஷீட்டை மடக்கி உடைக்க ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு ஃபேஸை பார்த்தாலே தெரியுது இருக்கிற வரைக்கும் ஒரே எத்து தான், கோலுக்கே போயிடும். அதான் நனைஞ்சாச்சே, அப்புறம் ஏன் ஓடி வர்றீங்க? இதுக்குத்தானா? இங்க மாப்பிள்ள பொண்ணுக்கு ஸ்வீட் கொடுத்துருந்துருக்காரு. ஆனா பொண்ணுக்கு வாங்க விருப்பம் இல்ல. உடனே மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரைட் சைடு திரும்பும் போது ஸ்கூட்டில வந்த லேடி, வாங்கம்மா வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு தெரியாவாயா? காரை இடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்க்ல இவரால பெட்ரோல் போட வண்டி சீட்டை திறக்க முடியல. அப்போ அதை பார்த்த அந்த லேடி, அக்கா ஆட்டம் ஓவரா இருக்கே. அப்போ சம்பவம் இருக்கு. அது அந்த திருக்குனா அது எப்படி தாங்கும்? ஒரு காலேஜில் நடந்த டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல சீலிங் ஃபேன் என்ன ட்ரோன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பையன் அங்க இருந்தவங்க கிட்ட ஸ்வீட் கொடுக்கும்போது இவர் வேணான்ட்டாரு, அவரும் வேணான்ட்டாரு. அவரு பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இதை வச்சு அடப்பெடுப்பாங்கல்ல, அதை கடையிலே டெஸ்ட் பண்றேன்னு டெஸ்ட் பண்ண போய் அவன் தாண்டான்னு நீயும் தாண்டாத. ஆரம்பமே சரியில்லையே. ஒன்றும் இல்லை, அது அவங்க வீட்டுக்கு ஷார்ட் கட்டு. இங்க ஒவ்வொருத்தரும் மீனுக்கு சாப்பாடு கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்த இந்த பயபுள்ள போனை உள்ள தூக்கி போட்டுட்டான். ரயில்வே கேட் மூடுறதுக்குள்ள தாத்தா பூந்துட்டாரு. ஆனா A few minutes later என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. படியில கால் வச்சதும்
அவருக்கு வழுக்குனதை பார்த்தோம். இந்த லேடி அசால்ட்டா காலை வைக்க போய் படியில கால் வச்சதும் ஸ்கூட்டி ஓட்டினாதான் பிரச்சனைன்னு கார் எடுத்துட்டு வந்தா அதுலயும் ஒரு புது பிரச்சனை. ஜிம்ல இந்த அக்கா அது எதுக்குன்னே தெரியாம மேலே ஏறியாச்சு. அடுத்த செகண்ட் இவரு புது போனோட கேமராவை டெஸ்ட் பண்ண போய் அவர் காலில் மாட்டிக்கிட்ட செருப்பை கலத்த போய் இவர் கவுந்துட்டாரு தண்ணிக்குள்ள. கார் வாங்கின குஷியில அங்க நின்று தான் குழந்தை மேல கவரை போட்டு கவர் பண்ணிட்டாரு. என்ன டைமிங்ல இந்த பொண்ணு போஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க. கேரளால இவன் வலைய போட்டு மீன் பிடிக்க போய் அந்த வலைக்குள்ள இவனை சிக்கிக்கிட்டான் போங்க. கடைக்கு வெளியே 3 பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு எந்திரிச்சதும் காலேஜில் இந்த பொண்ணுங்க டான்ஸ் ஆடும்போது ஸ்டெப் போடும்போது வலிக்கிடுச்சு. நடந்து வந்தவர் பொண்ணை பார்த்து அதை பார்த்த பொண்ணு விழுந்து விழுந்து சிரிக்குது. ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போகும்போது மாடு அங்க 7 தான் நின்னுது. ஆனா அந்த பொண்ணுங்க பயந்து ஓடும்போது இதுக்கும் இப்ப நான் தான் காரணம்னு சொல்லுவாங்களே. இவர் பைக்ல ரைடு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த யமராஜாவே எதிரில் வந்துட்டாப்ல ஸ்கூட்டியோட. ஒரு செகண்ட் அந்த லாரிக்காரனே அரண்டுட்டான். ஆண்கள் எப்படியாவது வளைச்சு நினைச்சு போயிறாங்க. பெண்கள்னால எனக்கு பெரிய இம்சையா இருக்கு. என் நம்புறல பாரு, இந்த ஷாட் பாரு மச்சி. என்னடா ஷாட் இது மச்சான்? வண்டி ஓட்டுறது தான் பிரச்சனைன்னு பார்த்தா வண்டி ஸ்டாண்ட் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கும் போலயே. ஹெல்மெட் இல்லாம வேகமா வந்தவர் போலீஸை பார்த்ததும் திரும்பி எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சாரு. அவர் விதி மாட்டிக்கிட்டாரு. இந்தியால தான் இப்படின்னு பார்த்தா சைனால ஒரு லேடி ஓட்டி இருந்ததை பாருங்க. ஏதோ அப்ப வீட்டு ரோடு மாதிரி அசால்ட்டா வருது. வண்டியை வேற நடு ரோட்ல நிறுத்தியாச்சு. இங்க பின்னாடி வந்த வெள்ளைக்கார் நின்னுடுச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி வந்த வண்டி நிக்கல. ஃப்ரெண்டோட பிறந்த நாளுக்கு நைட்டு 12 மணிக்கெல்லாம் கேக் வெட்டி சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனா இங்க கேக் வெட்ட வந்தவங்களே எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்கன்னு பாருங்க. போர்டு வச்சிருக்காரு, வெல்கம் ரோஹித் டு சர்ப்ரைஸ் மீ ஆன் மை பர்த்டே. ஐ எம் சர்ப்ரைஸ்ட். இவங்க வருவாங்கன்னு நம்பி வச்சாரு பாருங்க. அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. பொண்ணை பார்த்ததும் தலைவன் வண்டியை முறுக்கி இருக்காரு. ஆனா நாய் குறுக்கால வந்து பிளானையே சொதப்பிடுச்சு. இப்ப பாரு என் திறமைய. எல்லாரும் கூட்டமா ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பொண்ணு அடடா, இங்க லைசன்ஸ்க்கு 8 எல்லாம் போட வேண்டாம், இதை மட்டும் தாண்டி காட்டிருங்க போதும்.
அதுலேயும் ஃபெயிலா? போ. இதுக்கு மேலே ஈஸியாக எப்படி வைக்கிறது? ஃபீட்பேக்காக 1 நிமிஷம் ஃபோனை கேட்டிருக்காங்க. அவரு இருங்க ஒரு நிமிஷம், ஹிஸ்டரியை டெலிட் பண்ணிட்டு தரேன். இங்க பாருங்க, பொண்ணுங்களுக்கு மட்டும் புது ரூல்ஸ் போல. கிரீன்ல நிக்கணும், எல்லோல ஸ்டார்ட் பண்ணி ரெட்ல கிளம்பிட வேண்டியதுதான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மலை உச்சியில இந்த லேடியால வண்டியை நிறுத்த முடியல. பிரேக் அப்படிமா? நல்ல வேலை பிரேக்கை பிடிக்கணும்னு தோணுச்சே. பைக்கு காருன்னு போய் இப்போ போட்டை ஓட்டி இடிக்கிறாங்க. ஆசையா கேக் சாப்பிட வந்த பொண்ணு ஃப்ரெண்டு தனக்குத்தான் ஊட்டி விட போறான்னு நினைச்சா ஒரு ட்ரெஸ் கடைக்கு வெளியே இவர் பண்ணிருந்த அட்டூழியத்தை பாருங்க. இதை மட்டும் தூக்கிட்டாங்க. தண்ணி கேன கொஞ்சம் தூக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இதுக்கு பேரு தான் இளிச்சவாயனா என்ன? பொண்ணுங்க துணியை புழிஞ்சு காய போடும்போது இப்படி மட்டும் நடக்கவே கூடாது. டேய் இருடா, அது குப்பத்தொட்டி இல்ல, டெஸ்லா காரு. No, wait, that's a Tesla. வேலை முடிஞ்சு கிளம்பும் போது ஆக்சிலேட்டரை திருகி விட்டுட்டான். பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. அப்போ என்ன சேரை உருவிட்டான். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா. பெட்ரோல் போட்டுட்டு பைக் எங்க பார்க் பண்ணிருந்தான்னு பாருங்க. என்னடா மணிங்க மாலைய பார்க்க முடியல, எப்படி இருக்கு? இவர் பைக்கை நிறுத்திட்டு இறங்கும் போது சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஆத்தோரமா இந்த பொண்ணு வண்டியை நிறுத்த போய் வண்டியோட கவுந்துட்டாங்க. ஆனா இது சம்பவம் இல்ல, இனிதான் இருக்கு நிஜமான சம்பவமே. பொண்ணுங்க விழுந்ததை பார்த்ததும் இவர் ஆர்வமா வந்து ஹெல்ப் பண்ண போய் அச்சச்சோ வண்டியோட உள்ள போயிட்டாரு. செவனேன்னு வண்டி எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ உதவி பண்றேன்னு என்னடா பண்ணிருக்க? இந்த லேடிக்கெல்லாம் எப்படிதான் லைசன்ஸ் கொடுத்தாங்களோ தெரியல. அவனை இடிச்சிட்டு அவங்கிட்டே சண்டையும் போட்டு வண்டி எடுத்தா என்ன அங்க போய் அந்த தாத்தாவை கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்கு. இந்த ஆன்டி லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. ஆனா அவன் சொல்றான் கண்டிப்பா ரைட்ல தான் திரும்புவாங்கன்னு. இந்த பொண்ணு போட்டோவுக்கு போஸ்ட்லாம் கொடுக்கல. சகதியில கால் வலிக்கு நின்றுட்டு இருக்கு. இந்த பொண்ணு பைக் ஓட்டிட்டு வரத பார்த்து அவர் பயந்து ஓடிட்டாரு. அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்துச்சு. ஏதோ யமனை பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாரு. இப்படி ஃபில் பண்றது தானே கோன் ஐஸ். இங்க இந்த பொண்ணு கோன் ஐஸ் கேட்டதுக்கு தாத்தா என்ன ஐஸ் கியூப சொருவி கொடுக்குறாரு. இப்போ இதான் கோன் ஐஸா? சரி சரி. ஏமா வண்டி ஓட்ட கத்து கொடுக்குற இடமா இது? நல்ல வேலை கார்ல இடிக்கல. அச்சோ 5 செகண்ட்ல இடத்தையே கலவர பூமியா மாத்திட்டாங்க.
பொண்ணுங்க பின்னாடி போனா இப்படி குளிக்கல விழுறது நிச்சயம். அவங்க வீட்டு முன்னாடி தான் விழுந்திருக்காங்க. சிக்னல்ல பைக்ல எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கும்போது என்ன இந்த பொண்ணுங்க மட்டும் தனியா நிக்கிறாங்க. சிக்னல் விழுந்த கொஞ்ச நேரத்துல நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இவர் அந்த பொண்ணுக்கு பூ கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ண போறாரு நினைச்சா 100 rupees. இங்க சகதியில போக பெரிய பெரிய பைக்கே திணறி நின்னுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரா இந்த வண்டியில அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. 3 பொண்ணுங்க பைக்ல போறத பார்த்துட்டு பின்னாடி அவர் விழுந்துட்டாரு. இங்க வண்டி ஓட்டிட்டு வர்றது யாருன்னு பாருங்க. 70 வயசு பாட்டி சும்மா அசால்ட்டா வண்டி ஓட்டிட்டு போறாங்க. கோல் அடிச்ச சந்தோஷத்துல இந்த பொண்ணு தூக்கி ஒரே வீசா வீசிடுச்சு. ஏதோ ஃபங்க்ஷன் போல அங்க பயபுல குதூகலமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு டைமிங்ல இவர் என்ன குட்டி அணை வச்சு தூக்கிட்டு போக வேண்டியத பைக்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு. அடேங்கப்பா, இந்த பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டிட்டு வர்றத பார்த்து பஸ்ஸுக்காரனே கொஞ்சம் மிரண்டுட்டான். இல்லனா அவனாது பின்னாடி போறதாது. சிக்னல் ரெட்ல இருக்கு, இருந்தாலும் பின்னாடி இந்த பொண்ணு ஹார்ன் அடிச்சு பொண்ணுங்களுக்கு மட்டும் தனி ரூல்ஸ் போல. நம்மள நிறைய பேர் ஹெல்மெட் வச்சிருப்போம், ஆனா மாட்ட மாட்டோம். அப்படி இவரும் போலீஸை பார்த்ததும் ஹெல்மெட்டை மாட்டும் போது உள்ள வச்சிருந்த பையோட சேர்த்து மாட்டிட்டாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியே கிளம்பும் போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஒய்ஃப் ஏறிட்டாங்கன்னு நினைச்சு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. சில நேரம் ஸ்கூட்டில பசங்களும் சம்பவம் பண்ணிருக்காங்களே, அத வேற சொல்லிட்டாரு. வண்டி ஓட்டிட்டு ஒரு கையில போன் யூஸ் பண்ணிட்டே வந்து விழுந்துட்டாரு. அதே ஒரு கையில வண்டியை தூக்குனதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.